அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் நிவேதிதா. நான் இங்கே வந்து 2011-2015 ஆண்டில் பிடெக் மெக்கானிக்கல் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் படித்தேன். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துலேருந்து வரேன். பாரதியார் பிறந்த ஊர். அங்கே உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் தான் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். எங்கள் ஸ்கூலு எங்கள் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர். நடந்து போகணும், இல்லை சைக்கிளில் போகணும். சைக்கிள் வாங்க காசு கிடையாது. அப்போது யாரோ ஒருத்தவங்க எனக்கு கொடுத்த சைக்கிளில் தான் 7 வருஷம் சைக்கிளில் போய் படித்தேன். 5 கிலோமீட்டர் டெய்லி. +2ல் வந்து 94% மார்க் வாங்கியிருந்தப்போ வீட்டில் 5000 கிடையாது, கவுன்சிலிங் கட்டுறதுக்கு 5000 கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறப்போ தான் எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க தனியாக இருப்பாங்கன்னு போனப்போ, உன்னை இந்த காலேஜிலேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. என்ன காலேஜுன்னு தெரியாமலே கவுன்சிலிங் போயாச்சு, எல்லா ஒரிஜினல்ஸையும் எடுத்துகிட்டு. அதுதான் என் வாழ்க்கையை இவ்வளோ தூரத்துக்கு மாற்றும்னு நான் கனவுல நினைக்கல. அப்போ வந்து விஐடிக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க. அந்த வீடியோ பார்த்து இந்த பிரிவை எடுத்தேன், மெக்கானிக்கல். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, மகளிர் ஸ்கூலில், அதாவது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு மெக்கானிக்கல் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. 400 பசங்க, ஒரு பொண்ணு, தமிழ் மாத்திரம்தான் தெரியும். அப்போது அந்த இதில் வந்து ஒரே லாங்குவேஜில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா, இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கிலீஷில் ஃபெயில். 94% மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷில் ஃபெயில்னா எப்படி இருக்கும்? அப்போ தான் வந்து இந்த ஸ்டார்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் எங்களுக்கு அப்போ வந்து சுப்புலக்ஷ்மி மேம்னு இருந்தாங்க. மீனாட்சி மேம் எங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க வருவாங்க. அவங்க கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம், அதுதான் வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் அந்த விஐடிங்கிற ஏணியை வந்து தடுமாற்றமே இல்லாமல் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. சரி, விஐடி வந்தாச்சு, படித்தாச்சு. 4 வருஷத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் டீமில் இருந்தேன். விஐடி ஸ்போர்ட்ஸ் டீமில் 2 தடவை நேஷ்னல்ஸ் போயிருக்கேன். அப்புறம் விஐடி ஹெல்த் கிளப்பில் இருந்தேன். ஒரு படிப்பு ஒரு பக்கம், எனக்கு படிப்பு வந்து ஒரு 50%னா இது 50% இருக்கும். அப்படி இருந்தப்போ வேலை முடித்து 5 வேலை, எல்லோரும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எந்த வேலைக்கு போகிறதுன்னு சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வேலைக்கு போக வேண்டாம், நம்ம இன்னும் படிக்கணும், இன்ஜினியரிங்கை தவிர மேலே நிறைய படிக்கணும் அப்படின்னு இருந்தப்போ எனக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட அசோகா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லீடர்ஷிப் அண்ட் லிபரல் ஸ்டடீஸ்ன்னு கிடச்சிது. அதாவது ஃபஸ்ட்டு வேலூருக்கு போகும்போது, பொம்பளை பிள்ளையை நீ வேலூருக்கு அனுப்புறியா இவ்வளோ தூரத்தில், தூத்துக்குடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆகும். அப்போது எல்லோரும் எங்கள் பேரண்ட்ஸை கேட்கும்போது, அடுத்து டெல்லிக்கு போகணும், அங்கேருந்து ஹரியானா போகணும், எப்படி அனுப்புவேன்? அப்போ வந்து நீங்கள் பொம்பளை பேச்சை நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப நீங்கள் வந்து என்ன ஆக போகிறீங்கன்னு வந்து இந்த சமுதாயம் எங்கள் அம்மா அப்பாவை நிறைய கேள்வி கேட்டிருக்கு. அங்கே போய் அங்கே ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக தேர்வாகி வெளியே வந்து, அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, வேந்தரையா ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் படித்து நீங்கள் மற்றவங்கள படிக்க வைங்க, இந்த சமுதாயத்துக்கு உதவிகரமான ஒரு மாணவர்களை நீங்கள் இருங்க அப்படின்னு. அந்த எண்ணத்தை வச்சு, இந்த படிப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்து என்ன பண்ணுச்சுன்னா, 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் ஒரு ஆதிவாசி கிராமத்தில் போயிட்டு நான் படித்த இந்த படிப்பு கடைக்கோடி மக்களுக்கும் பயன்படணுங்கிறதுக்காக என்னோட நேரம், என்னோட திறமை, என்னோட படிப்பு எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவிட முற்பட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு என்னென்னா, நம்ம மாநிலம் தமிழ்நாடு எவ்வளோ முன்னேற்றமானது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. அதாவது எங்கள் வீட்டிலேருந்து மதுரைக்கு போகிறதே வந்து பெருசு. தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போனால், மதுரைக்கு போயிட்டியா அப்படின்வாங்க. இப்போது ஒரு 25 மாநிலம் போயிருக்கேன் இந்தியாவில். பலவேறு பட்ட மக்களோடு நான் பேசி கலந்துரையாடி இருக்கேன். எனக்கு இப்போ 5 மொழி தெரியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்காக தமிழ் கற்றுக்கிட்ட ஒருத்தரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ப்ராஜெக்ட் லீடாக கன்சல்டண்ட்டாக ஒரு என்வாயன்மெண்டல் ரிசர்ச்சில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் பெங்களூரில். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த ஒரு நாள் எந்த காலேஜுன்னு தெரியாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையில் நான் அங்கே போனது தான். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறது தான், வேந்தரையாவுக்கு நம்மளால் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இங்கே வர வரைக்கும் நம்மளை யாருக்குமே தெரியாது. ஒருத்தவங்க, அதாவது ஒரு பொறுப்பு, இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டது பொறுப்பு.
நம்ம மேலே வந்து நம்ம யாருன்னே தெரியாமல் ஒரு அசாத்திய நம்பிக்கை எப்போவாது யாராவது வைப்பாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வேணும். அந்த பொறுப்பு நான் இங்கே கற்றுக்கிட்டது, வேந்தரையா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, இந்த ஸ்டார் ஸ்ட்ரீம்லேருந்து கற்றுக்கிட்டது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்வியை இந்த சமுதாயத்துக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் எப்படி பயன்படுறது விதமாக மாற்றிக்கணும்னு இருக்கிறதுல தான் இந்த திட்டத்தோட சக்ஸஸே இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம அது வேந்தரையாவோட கனவை நனவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கணும்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நிவேதிதா. இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியே என்ன தெரியுமா? ஒரு சான்சலர் பல குட்டி சான்சலர்களை உருவாக்கியது தான். இதுவரை 1014 ஸ்டார்ஸ் மாணவர்கள் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது 1014 தலைமுறையாகும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ஏதாவது உளறிட்டா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு முன் பேசிய எனது சகோதரி நிவேதிதா அக்கா வந்து எப்படி விஐடிக்கு வந்தோங்கிறத சொல்லிட்டு போனாங்க. அதே கதை தான். ஆனால் நான் அதோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களையும் அதுக்கு இனி என்ன பண்ண போகிறோங்கிறதையும் சொல்கிறதுக்கு தான் இப்போ இருக்கேன். 2015 மார்க் வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஐடியிலேருந்து கால் பண்ணி சீட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதுன்னு சொன்னாங்க. ஸோ பிடெக் ஐடி 2015 பேட்ச் 2019 டெல் டெக்னாலஜிஸ் பெங்களூரில் இன்டர்னாக கேம்பஸில் செலக்ட் ஆகி இப்போ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். 5 இயர்ஸ் ஆச்சு. விஐடி என்ன கொடுத்தது அப்படின்னா நிறைய சொல்லலாம். படிப்பே பார்க்காத தலைமுறைக்கு படிப்பு கொடுத்துருக்கு. என் வீட்டில் நான் முதல் பட்டதாரி, முதல் பெண். எங்கள் வீட்டில் முதல்ல காலேஜுக்கு போன ஒரு பொண்ணும் நான் தான். ஆக்சுவலி முதல் ஆளே நான் தான். அதே மாதிரி மச்ச வீடு பார்க்காத நாங்கள் இப்போது 2 வீடு மாடி கட்டியிருக்கோங்கய்யா. டவுன் பஸ்ஸை தவிர ஒன்றும் தெரியாது, பக்கத்து ஊருக்கு கூட போகலை. சிவிக்கில் கார் வாங்கியாச்சு. ஃப்ளைட்டு தூரத்துலேருந்து ஓடுனா இப்போ கூட வெளியில் போய் பார்த்துட்டு வர ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தோம். ரிமோட்டஸ்ட் வில்லேஜ் இன் மதுரை, தெத்தூர்ட்டி மேட்டுப்பட்டிங்கிறது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸுங்கிறது ஈஸி ஆகிடுச்சு, பெங்களூர் போயிட்டு வர மாதிரி. ஸோ இதெல்லாம் கொடுத்த விஐடிக்கும் வேந்தரையாவுக்கும் என்னுடைய நானும் என் குடும்பமும் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். ஐயா வந்து யாகம் பண்ணுற மாதிரி 1014 ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ நாள் படிக்க வச்சுருக்காங்க. இந்த யாகத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய தாத்தா மற்றும் என்னுடைய ஆச்சி, என் அம்மா, நான், என்னுடைய கணவர் மற்றும் ஒரு ஜூனியரிங்க காலமேகம்னு 2020 ஜாயின் பண்ண எல்லோரும் சேர்ந்து 2020 எங்கள் கிராமத்தில் இருக்க பள்ளி குழந்தைகளுக்கு டெய்லி ஈவினிங் பாடம் சொல்லித்தரோம். இதில் 12th முடிச்சுட்டு போகிற பெண் குழந்தைகளுக்கு பிஎஸ்சியோ இல்லை பிஇஓ சீட் வேணும்னா மதுரை மற்றும் மற்ற ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாகவும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலமாகவும் சீட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இதுவரையும் ஒரு பிஎஸ்எஃப்பில் ஒரு பையன் போயிருக்காங்கய்யா. ஒரு பொண்ணு மெடிசன் படிச்சுட்ருக்கா, ஒரு பொண்ணு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கா. இப்போ கரண்ட்டில் முத்துன்ற ஒரு பொண்ணு, அப்பா இல்லை, அந்த பொண்ணு 485 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அகரமில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து 11, 12 2 பிள்ளைங்களும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் விஐடியை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு விஐடினா என்னன்னு தெரியாது, எங்கள் ஊருக்கு காலேஜ்னாலே என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போது 2019 நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுங்கிறத கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி பேரண்ட்டும், வி ஆர் எஜுகேட்டிங் த பேரண்ட் ஆல்சோ. ஸோ ஒரு முன் மாதிரியான கிராமத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை எனக்கு கொடுத்த வேந்தரையாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் கிராமத்தில் வந்து இன்றைக்கி எல்லா பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், அம்மா வளர்ப்பில் மட்டும் இருக்காங்க, அப்பா வளர்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இன்றைக்கி மதுப்பழக்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமாக மாறிடுச்சு. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன், எங்கள் அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. 150 ரூபாய்க்கு களை எடுத்துகிட்டு வராங்க 3 மணிக்கு. ஆனால் அந்த அப்பா ஏதோ ஒரு வேலை 500 ரூபாய் 600 ரூபாய் பார்த்துட்டு ஈவினிங் வரும்போது அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வராரு. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும், நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளும் நான் முதற்கொண்டு
இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து தான் வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு வேந்தரையாக எடுக்கிற முயற்சியோட நாமும் நம் பேரண்ட்ஸும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஞானவேல் ஐயா மற்றும் கார்த்திக் சார் திரைப்பட துணையினரும் இனிமேல் கொஞ்சம் எங்களையும் மனசில் வச்சு நீங்களே கலந்து ஆலோசித்து இந்த விஷயத்துக்கு உங்களால் முடிந்த அளவு குறைந்த காட்சிகளை காட்டுமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா இளம் தலைமுறை பள்ளிக்கூடத்திலே ரொம்ப கெட்டு போகிறாங்க. நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு இப்போ போகும்போது இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. என் பக்கத்து வீட்டில் என் தம்பி என் மாமா பையனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு விக்டிமாக இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதை நான் இன்றைக்கி சரியான மேடையில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஐயா நம்மளை படிக்க வச்சா பத்தாது, நம்மளுக்கு அதாவது ஒரு விருட்சம் பல விருட்சங்களை தரணும். அதுதான் இந்த திட்டத்தோட ஸ்டார் ஸ்கீமோட ஆகச்சிறந்த ஒரு எண்ணம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த உதவிகளை நமக்கு பின்னாடி வர நம்ம கிராமத்தில் இருக்க பிள்ளைகளுக்கே பண்ணுங்க. அவங்க நல்ல இடங்களை ரீச் பண்ணுவாங்க. முன்மாதிரியான கிராமம், முன்மாதிரியான தமிழகம், முன்மாதிரியான இந்தியா, அது சான்சலர் பேரை சொல்லட்டும். ஐயா இது மட்டும் இல்லைங்கய்யா, 44 பேட்டன்ட்ஸ் சோஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பேட்டன்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுவரையும் 15 பேட்டன்ட்ஸ் காட் கிராண்டட். உங்கள் கையிலையும் அவார்டு வாங்கியிருக்கேங்க இந்த இடத்துல, ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்தில் என்னுடைய தாத்தாவான ஈஸ்வரன் அழகர்சாமி அவர்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்கள் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கையா. நன்றி, வணக்கம். அவையில் இருக்கும் வேந்தர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஸ்கீம் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு வாய்ப்பு என்னோடய லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சான்சலர் முன்னாடி அதை பெருமையாக சொல்லிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறது என்னோடய ஆசை. மொத்தம் 3 விஷயம் என்னோடய 15 வருஷத்தில் நடந்தது. என்னென்னா, மொதல் விஷயம் என்னென்னா, 2007 நம்ம சான்சலர் சார் எடுத்த ஒரு முடிவு, இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு ஸ்கீமை ஆரம்பித்து ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற எடுத்த அந்த முடிவோட பலன்தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கையை விஐடி ஒரு டெஸ்டினியாக இருந்து எனக்கு மாற்றின ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து லலிகம்ன்ற ஒரு கிராமத்தில் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து அந்த ஒரு மாணவனாக இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார். அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு கைத்தறி மட்டும்தான் தெரியும், படிக்கலை அவங்க. ஸோ வாரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து 500 ரூபா மட்டும்தான் சம்பாதிக்கணும். அதை வச்சு நம்ம குடும்பத்தையும், எங்கள் மூணு பேர் இருந்தோம் எங்கள் குடும்பத்தில், அவங்க எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்படி இருந்த ஒரு குடும்பத்துக்கு படிப்பு மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு வழியாக இருந்தது. ஸோ கஷ்டப்பட்டு படித்து நான் 12ஆவதில் 1096 மார்க் எடுத்தேன். ஸோ பக்கத்தில் யாராவது நம்ம கைட் பண்ணுவாங்க, இது மூலமாக எங்கேயாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு விஐடின்னா என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குதுன்னே தெரியாது. அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி விஐடின்னு ஒரு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க, நீங்கள் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி தெரிஞ்சது, விஐடினா என்னன்னு தெரியல, அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இதை பற்றி தேடும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க பேப்பர்லாம் எடைக்கு வாங்குற கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் விஐடியோட ப்ரோஷர் இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது தான் விஐடியை முதல்ல நான் இவ்வளோ பெரிய காலேஜ், இங்கே நமக்கு வாய்ப்பு கிடச்சி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, நான் விஐடிக்கு கவுன்சிலிங் வர வேண்டிய டேட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போக வேண்டிய டேட்டும் சேமாக இருந்தது. அதே டைமில் போக வேண்டியதாக இருந்தது. என்ன பண்ணுறது, நமக்கு இங்கே போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதை விட்டால் நமக்கு வேறு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வெளியுலக நாலேஜும் எனக்கு இல்லை. அப்போ சரி, ஓகே, நம்ம கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம குடும்பம் மேம்படுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு விஐடிக்கு வந்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் எனக்கு கிடைக்கல சீட்டு. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வராத காரணத்தினா அந்த சீட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ஸில் எனக்கு எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடச்சிது 2009. அப்போ இருந்து நான் கிளாஸுக்கு போன முதல் நாள் தான் நான் கம்ப்யூட்டரை டச் பண்ணுறேன். ஏன்னா அது வரைக்கும் எங்கள் ஊரில் கம்ப்யூட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது தொட்டதோ அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் எனக்கு இருந்ததில்லை. அப்போ தான் நான் அந்த முதல் நாள் லேபுக்கு போகும்போது தான் கம்ப்யூட்டர் டச் பண்ணுறேன். ஆனால் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா செமினார் எடுத்துகிட்டு இருந்தார், அவர் பண்ண ப்ராஜெக்டை பொறுத்து. அப்போ தான் நான் எவ்வளோ எஃபோர்ட் போடணும்
அவரை கேட்ச் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ எஃபர்ட் நம்ம வந்து இனிமேட்டு போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சது. ஆனால் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது ஃபஸ்ட்டு. அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ஆன்சரும் இருந்தது கூடவே. ஏன்னா நம்மளோட ஸ்டார்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸுக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர்னா தொட்டே பார்க்காத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பை 3rd இயர் வந்து நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எடுக்கிற அளவுக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன் நான். அப்போது மறுபடியும் என்னென்னா எனது 3வது நிகழ்வு வந்து நான் 3rd இயர் படிக்கும்போது அம்மா வந்து சர்வே ஆகலை, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், இனிமேல் எஜுகேஷன் வேணும். அந்த எஜுகேஷனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும், மாரலாக நமக்கு லைஃப்பில் யாராவது கைட் பண்ணணும். அப்படி அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் வேணும்னா அதுக்கு வந்து நமக்கு ஆள் வேணும். அப்போ இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே எனக்கு இங்கே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து விஐடி வந்து ஒரு காலேஜ் மட்டும் இல்லை, இதுதான் என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு மாற்றம் நடந்தது என்னோடய வாழ்க்கையில். அதிலிருந்து விஐடியிலேருந்து நான் இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். இந்த வாய்ப்பை வந்து நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி படித்து இங்கேயே கேம்பஸில் ப்ளேஸ் ஆகி நான் வந்து வெளியே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து இந்த கோவிட் டைமில் என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. வீட்டில் அக்கா, மாமா, ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், அண்ணா எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. இவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொவைட் பண்ணுற மெம்பராக இருந்து ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு 15 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கூட இப்போ நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு இருக்குது. அது கொடுத்தது அந்த விஐடி மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்டார் ஸ்கீம் மட்டும்தான். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ்டாக எஃபர்ட் போடுங்க. 4 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக படிக்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண தெரியணும், அதை கம்யூனிகேட் பண்ணணும், அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு புதுசாக ஒரு என்வாயன்மெண்ட்டில் பண்ணணும். இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். இந்த தருணத்தில் டாக்டர் ஜி விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும் விஐடி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டார்ஸ் கோஆர்டினேட்டர் எல்லார்களுக்கும் என்னுடைய நன்றி பதிவு பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். நம்ம ஜெயிலிஸ்ல நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. ஒண்ணு நீங்க அப்டேட் ஆகலையா? ஒண்ணு ட்ரெடிஷனலா இருக்கீங்க. அப்ப இருங்க, நானும் இப்ப அப்டேட் ஆயிடுவேன். அப்டேட் ஆயிட்டோம்ல. நம்ம ஜெய்வன் சில்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி, வாட்ஸெட்ஸ், பீஸ், short tops, salwar sets, chudi sets, shirts, skirts. இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெய்வன் சில்க்ஸ்க்கு வாங்க. Choose the best. VVNKM.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.